வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்ஃபோ 366. இன்னைக்கு என்ன இன்ஃபர்மேஷனோட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் அப்படின்னா, மக்களை இந்த புனே மர்டர் கேஸ் வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து இப்போ கேதனுடைய அப்பா வந்து குடியரசுத் தலைவருக்கு ஒரு கடிதம் போட்டிருந்தாங்க. அதுல என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்தது, இந்த பாம்பே நைட் ஒரு பயங்கரமான ஒரு சர்ச்சை, அது வந்து ரொம்பவே ஒரு கான்ட்ரவர்சியா பேசப்பட்ட ஒரு விஷயமா இருந்தது. இந்த கேஸ்ல வந்து சாகில் கோயலுக்கும் இந்த கேஸுக்கும் என்ன சம்பந்தம், இது எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம ரீசன்ட் வீடியோல ரொம்ப டீட்டெயிலா பேசியிருப்போம். ஸோ மறக்காம அதை செக் பண்ணி பாருங்க. ஏன்னா இதோட அடுத்த லெவலை பத்தி தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பேச போறோம். இப்ப கேதனோட அம்மா என்ன பண்ணிருக்காங்கன்னா, நம்ம பிரதமர் மோடி அவர்களுக்கு வந்து ஒரு லெட்டர் போட்டிருக்காங்க. அதுல அவங்க என்ன மாதிரியான விஷயங்களை வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த கேஸ் வந்து அடுத்த லெவல் என்ன மாதிரியான விஷயங்களா இருக்கு. இப்போ இந்த கேஸை வந்து விசாரிக்கிறதுக்காக என்ன பண்ணிருக்காங்கன்னா, கவர்மெண்ட் சைட்ல இருந்தே ஒரு லாயரை வந்து ஸ்பெஷலா இது பண்ணியிருக்காங்க. ஸோ அவர் யாரு, அவர் வந்து இந்த கேஸுக்குள்ள வந்துட்டாலே இந்த கேஸ் வந்து முடிஞ்சிரும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ அந்த அளவுக்கு அவர் என்ன மாதிரியான விஷயங்களை வந்து பண்ணியிருக்காரு. ஸோ இது எல்லாத்த பத்தியும் தான் இன்னைக்கு இந்த வீடியோல ரொம்ப டீட்டெயிலா பேச போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இந்த புனே மர்டர் கேஸ் பொறுத்த வரைக்கும் கேதன் தான் வந்துட்டு ரொம்பவே அப்பாவி அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதுவும் தான் வந்து உண்மையும் கூட. கேதனை வந்துட்டு இழந்துட்டு அவங்களோட குடும்பம் வந்து ரொம்பவே தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி அவருடைய அப்பா வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா, குடியரசுத் தலைவருக்கு வந்து லெட்டர் போட்டிருந்தாங்க. என்ன பண்ணிருக்காங்கன்னா, அவங்களுடைய அம்மா வந்து நம்ம பிரதமர் மோடி அவர்களுக்கு வந்து லெட்டர் போட்டிருக்காங்க. அதுல அவங்க வந்துட்டு என்ன மாதிரியான விஷயங்களை வந்து சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய பிரதமர் மோடி அவர்களுக்கு வணக்கம். என்னோட பேர் வந்து ராகி அகர்வால். நான் தான் வந்து கேதனோட அம்மா அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா அவங்க சொன்ன ஒரு விஷயம் தான் வந்துட்டு ரொம்பவே ஷாக்கிங்கா இருந்துச்சு. எப்ப வந்து கேதன் இறந்து போனானோ அப்பவே என்னோட ஒட்டுமொத்த உலகமுமே வந்து முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி ரொம்பவே அழுது அந்த கடிதத்தை வந்து அவங்க எழுதியிருக்காங்க. ஒரே மாசத்துல 2 தலைமுறையை இழந்திருக்கோம். கேதனா இருக்கட்டும் இல்ல கேதனுடைய தாத்தா 2 பேருமே வந்துட்டு இழந்து நாங்க எங்களோட குடும்பம் வந்து ரொம்பவே தவிக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்களுமே வந்து சொல்லியிருக்காங்க. காமனா பாத்தீங்கன்னா பெத்தவங்களுக்கு இருக்க ஒரு ரொம்ப பெரிய ஆசை என்ன அப்படின்னா, தன்னுடைய பொண்ணா இருக்கட்டும் இல்ல பையனா இருக்கட்டும் அவங்கள வந்து ஒரு நல்ல இடத்துல கட்டி கொடுத்து அவங்க நல்லா வாழ்றத பார்த்து சந்தோஷப்படுறத தான் வந்துட்டு எல்லா பெத்தவங்களுக்குமே வந்துட்டு நம்ம கொடுக்குற ஒரு சந்தோஷமான ஒரு விஷயமா இருக்கும். அப்படிதான் வந்து நாங்க நினைச்சோம். ஆனா நாங்க கனவுலையுமே நினைச்சு பார்க்க கூடாத ஒரு விஷயமா வந்து இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. இந்த கல்யாணத்துக்காக பாத்தீங்கன்னா இவங்க வந்து ஒரு பேலஸை வந்து புக் பண்ணியிருக்காங்க. அது வந்து 17 கோடி. அது மட்டும் இல்லாம இந்த கல்யாணத்துக்கு வர்ற கெஸ்ட் எல்லாருக்குமே வந்துட்டு அவங்கள கூட்டிட்டு வர்றதுக்கு 2 விமானங்களை கூட வந்து ரெடியா வச்சிருக்காங்க. இந்த மாதிரி எல்லாம் பல கனவுகளோட அவனுடைய திருமணம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி நாங்க நினைச்சிட்டு இருந்தோம். அதாவது எப்படி சொல்றது, அச்சதை போட வேண்டிய கையால வாக்கரிசி போட வேண்டிய நிலைமை உண்டாச்சு அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன்ல தான் அவங்க வந்து அந்த லெட்டரை வந்து எழுதியிருக்காங்க. ஏன்னா திருமணம் நடக்கும் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கும் போது இப்போ நான் வந்து என் பையனுக்கு இறுதி சடங்கை வந்து நடத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி ரொம்பவே வந்து எமோஷனலா அந்த லெட்டரை வந்து அவங்க எழுதியிருக்காங்க. இன்னொரு முக்கியமான ஒரு விஷயமா பிரதமர் மோடி அவர்கள்ட்ட அவங்க சொல்லியிருக்கிறது என்ன அப்படின்னா, நீங்க வந்துட்டு இதை வந்து ரொம்ப சீரியஸா எடுத்துக்கணும். தனிப்பட்ட முறையில இதை எடுத்து எவ்வளவு சீக்கிரம் இந்த கேஸை வந்து முடிக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் முடிக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நீதிமன்றத்துல வந்துட்டு முடிக்க முடியாத எத்தனையோ கேஸ் இருக்கு. அதுல இது ஒரு கேஸா ஆயிடக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னுடைய முக்கியமான கோரிக்கை அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களையுமே அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல வந்து தப்பு யாரு பண்ணாங்களோ அவங்களுக்கு வந்துட்டு மரண தண்டனையோ இல்ல ஆயுள் தண்டனையோ வந்து கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை சொல்லியிருக்காங்க. என் பையன் இறந்து போனதுக்கு என் மேல நீங்க வந்து அனுதாபமோ இல்ல பரிதாபமோ படணும், எங்களுக்கு நீங்க ஏதாவது சலுகை செய்யணும் அப்படிங்கறதெல்லாம் வந்து எங்களுடைய நோக்கம் கிடையாது. எங்களுக்கு நீதி வேணும். அந்த நீதி கிடைக்கிற வரைக்கும் ஒரு தாயா என்னோட போராட்டம் தொடரும் அப்படின்னு சொல்லி இந்த லெட்டர் அவங்க வந்து முடிச்சிருக்காங்க. யோசிச்சு பாருங்க, ஒரு பையனை இழந்துட்டு ஒரு அம்மா எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு இருந்தா அவங்க இப்படி ஒரு லெட்டர் அவங்க வந்து எழுதியிருப்பாங்க. இன்னொரு ஹைலைட்டான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, வீட்டுல எந்த பக்கம் திரும்பினாலுமே எனக்கு வந்துட்டு கேத்தனோட ஞாபகமா இருக்கு, அவனோட நினைவு ஒவ்வொரு நாளும் என்னை கொல்லுது அப்படின்னு ஒரு தாய் வந்து கண்ணீர் சிந்தி இந்த ஒரு கடிதத்தை எழுதியிருக்காங்க. இந்த கேஸை வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, விரைவு நீதிமன்றத்துக்கு கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி கேதனுடைய தாயா இருக்கட்டும் இல்ல அவங்களுடைய அப்பா 2 பேருமே வந்து ஒரு கோரிக்கையை வச்சிருந்தாங்க குடியரசுத் தலைவர்கிட்டையும் இப்ப நம்ம பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள்ட்டையும். இப்போ மகாராஷ்டிராவுடைய சிஎம் இதுக்கு என்ன பதில் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த விரைவு நீதிமன்றத்துக்கு கவர்மெண்ட் சைட்ல இருந்து அப்ரூவ் கொடுக்க போறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறமா சியாவுக்கா இருக்கட்டும் இல்ல சேத்தன் 2 பேருக்குமே வந்து ஜாமீன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது கிடையவே கிடையாது அப்படிங்கிற ஒரு சந்தோஷமான செய்தியையும் நான் உங்ககிட்ட வந்து சொல்லிக்கிறேன். சரி,
ஓகே, இப்போ இதோட இன்வெஸ்டிகேஷன்லாம் வந்து எந்த நிலைமையில இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சியாவா இருக்கட்டும் இல்ல சேத்தன் 2 பேருமே வந்து மாத்தி மாத்தி வந்து சொல்லிட்டு இருந்தாங்கல்ல. சோ இந்த உண்மையை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக சியா வந்து ஒத்துக்கிட்டாங்க. ஆனா இப்போ நீதிமன்றம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, காவல்துறையிட்ட நீங்க வாயால சொல்றத வந்துட்டு நாங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. சோ எங்களுக்கு லெட்டரா எழுதி கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி இப்போ அந்த உண்மையை கண்டறிகிற அந்த டெஸ்ட் பண்றதுக்கு அதை என்ன பண்ணிட்டாங்கன்னா நீதிமன்றம் சைட்ல இருந்து வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் இப்ப கவர்மெண்ட் சைட்ல இருந்தே ஒரு ஸ்பெஷலா ஒரு லாயரை வந்து நியமிச்சிருக்காங்க. அவரோட பேர் வந்து உஜ்வல் நிகாம். அவர் வந்து இந்த கேஸுக்குள்ள வந்தாலே இந்த கேஸ் முடிஞ்சிரும் அப்படிங்கிற அளவுக்கு வந்து எல்லாருமே வந்து சொல்றாங்க. ஏன்னா அவர் வந்து என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, இது வரைக்கும் 628 பேருக்கு வந்து ஆயுள் தண்டனையும் 37 பேருக்கு வந்து மரண தண்டனையுமே வாங்கி கொடுத்திருக்காரு. இவர் வாதாடுற அந்த விதம் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களையுமே வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்காக அவர் பத்மஸ்ரீ விருது கூட வாங்கியிருக்காரு. சரி ஓகே, எதுக்காக இவர் இந்த அளவுக்கு இவரை இந்த கேஸுக்குள்ள கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். மும்பைல ஒரு பயங்கரமான ஒரு இன்சிடென்ட் ஒன்று நடந்துச்சு 2018ல. பாகிஸ்தானை சேர்ந்த ஒரு டெரரிஸ்ட் குரூப் என்ன பண்ணிட்டாங்கன்னா, மும்பையோட முக்கியமான இடங்கள்ல எல்லாத்தையுமே வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதுல 166 பேர் இறந்து போயிட்டாங்க, 300 பேருக்கு மேல காயமாயிருச்சு. இந்த அட்டாக் நடந்துகிட்டு இருக்கும்போது அந்த 10 டெரரிஸ்ட்ல 9 பேர் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த சம்பவ இடத்துல இறந்து போயிட்டாங்க. ஒருத்த மட்டும் தான் வந்து உயிரோட இருந்தான். அவனோட பேர் வந்து அஜ்மல் கசாப். இவர் என்ன பண்ணிருக்காங்கன்னா, அவனுக்கு எதிரா கோர்ட்ல வந்து வாதாடி அவனுக்கு வந்து என்ன பண்ணிருக்காருன்னா மரண தண்டனை வந்து வாங்கி கொடுத்திருக்காரு. சோ இந்த இன்சிடென்ட் நடந்துகிட்டு இருக்கும்போது அவன் என்ன பண்ணிட்டானா, என்னோட தங்கச்சியை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சென்டிமெண்டா வந்து பேச ஆரம்பிச்சிருக்கான். சோ இது வந்து மக்களுக்குள்ள ஒரு அனுதாபத்தை உண்டாக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக அவர் என்ன பண்ணாரு அப்படின்னா, அஜ்மல் கசாப் வந்துட்டு மட்டன் பிரியாணி கேட்கிறான். போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கவங்களுமே வந்து வாங்கி கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே என்ன ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, மக்களுக்கு வந்து அவன் மேல அனுதாபம் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இவர் வந்து மக்களை திசை திருப்புறதுக்காக இப்படி ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காரு. அவர் வந்து மீடியாவை எந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி பாருங்க. மீடியாவை எந்த அளவுக்கு கேவலமா நினைக்கிறாரு. ஏன்னா காமனாவே பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் வந்து ரொம்ப சீரியஸா போயிட்டு இருக்கும் போது இந்த மீடியா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அதை திசை திருப்புறதுக்காக வேற ஒரு கான்செப்ட் வேற ஒரு கண்டென்ட்டை வந்து பேசுவாங்க. அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் வந்து அப்போ நடந்திருக்கு அப்படிங்கிறதையுமே அவர் வந்து சொன்னாரு. நான் அந்த சமயத்துல அது நான் வந்து பொய் தான் சொன்னேன், அவன் மேல மக்களுக்கு அனுதாபம் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவர் வந்து ஒரு மைண்ட் கேம் வந்து யூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் வந்து இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ சீக்கிரமா சால்வ் பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரமா சால்வ் பண்ணிடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து நம்பிட்டு இருக்காங்க. ஸோ அவர் அந்த கேஸை எவ்வளோ சீக்கிரமா முடிக்க போறாரு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். கேத்தனுடைய தாய் வந்துட்டு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு எழுதின கடிதத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒரு தாயோட கண்ணீர் வந்து எந்த அளவுக்கு வேல்யூ அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதுக்கான ஒரு நீதி அவங்களுக்கு வந்து கிடைக்குமா? இந்த கேஸ்ல புதுசா வந்திருக்க லாயர் பத்தி, அந்த உஜ்வல் நிகாம பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவரு சியாவுக்கா இருக்கட்டும் இல்ல சேத்தன் 2 பேருக்குமே வந்து மரண தண்டனை வாங்கி கொடுப்பாரா? உங்களோட ஒப்பீனியனை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த கேஸை பத்தி நான் அடுத்தடுத்த அப்டேட்டை தெரிஞ்சுக்கணும்னா, அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி எந்த ஒரு இன்ஃபர்மேஷனா இருந்தாலும் அதை 10 நிமிஷத்துல ரொம்ப ஈஸியா டீடைலா தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வேறொரு வீடியோல வேறொரு இன்ஃபர்மேஷன்ல நம்ம திரும்பவும் சந்திக்கலாம்.